ஸோ இது வரைக்கும் எக்ஸசைஸ் கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. ஸோ இப்போ மிஸ்லேனியஸ் கொஷின்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மிஸ்லேனியஸ்ல. படிங்கப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆ ரியா படி ரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்க. Decide among the following set which sets are subset of one another. A is equal to x such that x is a real number and x satisfies x square minus 8x plus 12 is equal to 0. முடிங்க, கொஸ்டின் கம்ப்ளீட் ஆகலையே. B is equal to 2, 4, 6. C is equal to 2, 4, 6, 8 and so on. D is equal to 6. என்ன சொல்றாங்க ரியா கொஸ்டின்ல? எது வந்துட்டு செட் சப்செட்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. எது எதோட சப்செட் இதோட சப்செட் வரும் அப்படின்றது நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, டிசைட் அமாங் த ஃபாலோயிங் செட்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறது மொத்தம் 4 செட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசிடி. ஸோ விச் செட்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் ஒன் அனதர். ஸோ சப்செட் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பினா, ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் நமக்கு பியில் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. இப்போ நம்ம இதுல இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு ஏல இருக்கிற எலமெண்ட், பில இருக்கிற எலமெண்ட், சில இருக்கிற எலமெண்ட், டி எலமெண்ட். ஸோ இந்த 4 செட்ஸோட எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிட்டு எதுக்கு சப்செட் வரும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கும். ஓகே, கொஸ்டின் புரியுதுங்களா? சார் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்க क्वेश्चन. கவனிப்பா, கொடுத்திருக்கிறது 4 செட் கொடுத்திருக்காங்க. 1 ஏ பி சி டி 4 செட்ஸ் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்ல வந்து டிசைட் அமாங் த ஃபாலோயிங் செட்ஸ். நம்ம என்ன டிசைட் பண்ணணும், விச் செட் ஆர் சப்செட் ஆஃப் ஒன் அனதர். எந்தெந்த செட்டு எதுக்கு சப்செட். சப்செட்னா என்ன அர்த்தம், எவ்ரி எலமெண்ட் இன் ஏ. ஸோ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் நமக்கு பில இருந்தா சப்செட். ஏல இருக்கிறதுன்னு கிடையாது, ஒரு செட்டில் இருக்கிற எலமெண்ட் அனதர் செட்ல எல்லாத்துலயும் வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சப்செட். இப்போ எதுக்கு சப்செட் நாம தான் கண்டுபிடிக்கணும். புரியுதாப்பா? ஓகே, ஸோ இப்போ ஏ செட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ செட் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x plus 12 equal to 0. ஸோ இதுதான் ஏ செட். மிஸ்லேனியஸ். ஸோ ஏ இஸ் equal to x square minus 8x plus 12 equal to 0. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ ஃபேக்டரைஸ் ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் ஜெய்ஸ்வின்? ஸோ மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா -8 வரணும். ஜெய்ஸ்வின் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வரும்? எந்த ரெண்டு ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணா +12 வரும், ஆட் பண்ணா -8 வரும்பா? ஐடியா இருக்குங்களா, தெரியலையா? ஜெய்ஸ்வின் தெரியலையா? தாரணி, மல்டிப்ளை பண்ணா -12 வரணும், ஆட் பண்ணா +12 வரணும், ஆட் பண்ணா -8. என்ன ஃபேக்டர் வரும் தாரணி? சார் 6 2 சார். 6 and 2 ஆட் பண்ணா +8 இல்ல வரும். 6 and 2 ஆட் பண்ணா +8 வரும்பா. இங்க -8 இல்ல கொடுத்துருக்காங்க, அப்ப என்ன வரும்? -6 -2. -6 -2. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணா -6 and -2. ஸோ மல்டிப்ளை பண்ணா +12 வரணும், ஆட் பண்ணா என்னது -8. இப்போ இதுல என்னென்ன ஃபேக்டர் அப்படின்றது முதல்ல எடுத்துடணும். ஸோ ஏ ஈக்குவல் டு, இப்போ என்னென்ன ஃபேக்டர் இருக்கு, ஒன்று x -6 அண்ட் x -2 ஈக்குவல் டு 0. அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, ஒன்று x -6 ஈக்குவல் டு 0னா ஒன்று 6, அடுத்து x -2 ஈக்குவல் டு 0னா +2. ஓகே, ஸோ முதல்ல இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அடுத்து b is equal to, so b equal to என்னது 2 4 6. so b equal to 2 4 6. ஓகே, அடுத்து c equal to என்னது, so 2 4 6 8. so அடுத்து d is equal to 6. so இப்போ கொஸ்டின்ல கேட்கறது எதுக்கு எது சப்செட் வரும்னு கேட்கறாங்க. சப்செட்னா என்ன அர்த்தம், ஒரு செட்ல இருக்கிற எலமெண்ட் அனதர் செட்ல அப்படியே வந்ததுன்னா தட் இஸ் கால்ட் சப்செட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம் காஜல். சோ ஃபர்ஸ்ட் செட் என்ன சொல்லுங்க, எது சப்செட் வரும்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். 6 2 இல்ல ஒரு அப்படியே ஒரு செட்டா சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் செட் நான் சொல்றேன் பாருங்க. எனக்கு ஏ இருக்கு, ஏல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே பில இருக்கா இல்லையா? எஸ் சார். சோ அப்ப என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி.
இதே மாதிரி வேற என்னென்ன செட் வரும் சொல்லுங்க. A is subset of B. அடுத்து A is subset of C. A is subset of D. Very good. C. அடுத்து D is subset of A. D is subset of A. Okay. அடுத்து D is subset of B. D is subset of C. D is subset of B. D is subset of C. அவ்வளவுதானா? B is subset of D. B is subset of C. B is subset of C. Okay. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான். ஆடியோ பிளே. ஓகே. சோ இதுதான் சப்செட். சோ சப்செட் என்ன அர்த்தம்? சோ இங்க இருக்கிற எலமெண்ட் எல்லாமே அனதர் செட்ல நமக்கு அப்படியே வந்தா சப்செட். சோ ஏல இருக்கிற எலமெண்ட் B ல வருது. சப்செட் ஆஃப் B. சோ அகைன் ஏல இருக்கிற எலமெண்ட் நமக்கு என்ன வருது? சோ C ல வருது. சோ A is subset of C. ஓகே. அகைன் D is subset of A. சோ D ல இருக்கிற எலமெண்ட் எனக்கு A ல இருக்கு. அடுத்து D is subset of B. சோ D ல இருக்கிறது B ல இருக்கு. அடுத்து D is subset of C. அடுத்து B is subset of C. 2 4 6 வந்து C ல இருக்கு. ஓகே. புரியுதா? பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கா? இதான் ஆன்சர். டவுட் இருந்தா ஆடியோ. ஸோ செகண்ட் கொஸ்டின் சொல்றது, கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்கறாங்க. இன் கேஸ் அது ட்ரூவா இருந்தா என்ன சொல்றாங்க? ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஏ பிலாங்ஸ் டு பி, தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ என்னென்ன சொல்றாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. சொல்றது ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அடுத்து A belongs to B, then X belongs to B. Okay, so அப்போ X belongs to அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அந்த எக்ஸ்ன்ற எலமெண்ட் எனக்கு ஏல இருக்குன்னு அர்த்தம். அதான் பிலாங்ஸ் டு அர்த்தம். அடுத்து A belongs to B அர்த்தம் என்ன அர்த்தம்? எனக்கு ஏல இருக்கிற எலமெண்ட் எல்லாமே B ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருந்தா எனக்கு எக்ஸ் வந்து B ல இருக்கா இல்லையா, இதுதான் கொஸ்டின். ஓகே, தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ let A is equal to x comma y. ஓகே, ஸோ இப்போ A equal to x comma y அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு x வந்து ஏல இருக்கு. ஸோ x belongs to A. belongs toனா அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்கு, அந்த செட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா that is belongs to. ஓகே, ஸோ x belongs to A. ஓகே, அடுத்து என்னது? A belongs to B. அப்ப A belongs to B னா அடுத்த கண்டிஷன் எனக்கு A செட் ஃபுல்லா எதுல இருக்கணும்? B ல இருக்கணும். அப்போ x comma y அடுத்து z. ஸோ B என்னது? A belongs to B. ஸோ A ல இருக்கிற செட்டு அப்படியே எனக்கு எதுல வந்துருச்சு? B ல வந்துருச்சு. அடுத்து இப்போ என்ன செக் பண்ணணும்? x belongs to B ஆ அப்படின்னு செக் பண்ணணும். இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். ஸோ எப்பயுமே ஒரு செட்டுக்குள்ள இது மாதிரி டோட்டல் செட் நமக்கு வந்தது அப்படின்னா இதுல இருக்கிறது என்ன பண்ண முடியாது? தனியா ஒரு எலமெண்ட்டை மட்டும் நம்ம பிரிக்க முடியாது. இன்கேஸ் எக்ஸ் கமா ஒய்ன்னு வந்திருந்ததுன்னா டோட்டலா இட் இஸ் கரெக்ட். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு பி. அப்ப என்ன எடுத்தோம்? எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் தனியா பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப எனக்கு என்னது? தென் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஸோ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகே, புரியுதா? பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? இன்னொரு தடவை சொல்றேன். லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னு கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. எப்பயுமே இந்த மாதிரி வேரியபிள் வர கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்றது கிளியரா லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. பிலாங்ஸ் டு ஏனா என்ன அர்த்தம்? பிலாங்ஸ் அப்படின்னா அந்த எலமெண்ட் எனக்கு ஏல இருக்குன்னு அர்த்தம். பிலாங்ஸ், பிலாங்ஸ் வேற, சப்செட் வேற. சப்செட்னா எவ்ரி எலமெண்ட் இன் ஏ பிரசன்ட் இன் பினா தட் இஸ் சப்செட். பிலாங்ஸ் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிறது பிலாங்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப எக்ஸ் பிலாங்ஸ் ஏ. ஸோ அப்ப எக்ஸ்ன்றது எங்க இருக்கு? எனக்கு ஏக்குள்ள இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட், அதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஏ பிலாங்ஸ் டு பி. ஏ பிலாங்ஸ் டு பினா என்ன அர்த்தம்? எனக்கு ஏல இருக்கிற ஹோல் செட்டு எதுல இருக்கு? பில இருக்கு. ஸோ ஏ பிலாங்ஸ் டு பி. ஸோ ஏல இருக்கிறது பில இருக்கு. ஸோ அதுவும் எடுத்து எழுதிட்டேன். இது ரெண்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க கண்டிஷன். இது கண்டிப்பா நீங்க எழுதிதான் ஆகணும். இது ரெண்டும் கிவன் கண்டிஷன். இப்ப செக் பண்ண வேண்டியது நீங்க இது ட்ரூவா ஃபால்ஸா தான் செக் பண்ணணும். தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அப்ப எக்ஸ்ன்றது பில இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்ப எனக்கு எக்ஸ்ன்றது பில கிடையாது. எக்ஸ் கமா ஒய், ஸோ த ஹோல் செட். நம்ம ஏற்கனவே இதே மாதிரி எக்ஸைஸ் கொஸ்டின்ல ஒன்று பார்த்திருக்கோம். இந்த எக்ஸ் கமா ஒய் அப்படின்றதான் ஹோல் டேர்ம் எடுத்து பிலாங்ஸ் டு பி வரும். இதுல இருந்து ஒரு எலமெண்ட்டை மட்டும் நம்ம எப்பயுமே தனியா பிரிக்க முடியாது. அப்படி பிரிச்சதுன்னா தட் இஸ் என்னது? இன்கரெக்ட் அப்படின்னு எக்ஸைஸ் கொஸ்டின்ல பார்த்திருக்கோம். ஸோ அப்ப இதுல என்னது நமக்கு? தட் இஸ் ஃபால்ஸ்.
புரிஞ்சுதா? சார் ஓகே. இப்ப ஏ செட்ல வந்துட்டு இப்ப எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலா எக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அப்ப ட்ரூவா வரும் சார். ஏ செட்ல எக்ஸ் மட்டுமாப்பா? எஸ் சார். ஓகே. அப்ப எப்பயுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கண்டிஷன்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம எடுக்கும்போது எனக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூல வருது, இன்னொரு கண்டிஷன் ஃபால்ஸ்ல வருது. அப்படின்னா ஆன்சர் ட்ரூவா ஃபால்ஸா? ஆன்சர் ட்ரூவா ஃபால்ஸாப்பா? எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நான் எடுக்கிறேன், எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கண்டிஷன் ட்ரூ வருது, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், அது ஃபால்ஸ்னு வருது. அப்ப அதோட ஆன்சர் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? இதோட ஆன்சர் வந்து நமக்கு ட்ரூ கிடையாது, இதோட ஆன்சர் ஃபால்ஸ் தான். எந்த இடத்துல 100% எந்த எக்ஸாம்பிள் எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பதான் அது ட்ரூ. ட்ரூனா என்ன அர்த்தம்? இட் இஸ் ட்ரூ, அவ்வளவுதான். எந்த எக்ஸாம்பிள் எடுத்தாலும் தட் இஸ் ட்ரூ. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா ட்ரூ வருது, இன்னும் 4 எக்ஸாம்பிள் எடுத்தா ஃபால்ஸ் வருது, தட் இஸ் ஃபால்ஸ் தான். இப்ப நீங்க ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்க, ஓகே. ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, ஸோ அடுத்து என்ன சொல்றீங்க? ஏ பிலாங்ஸ் டு பின்னு சொல்றீங்க. ஸோ அப்ப ஏ பிலாங்ஸ் டு பினா எனக்கு எக்ஸ் கமா ஒய். இப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு பின்னு வருது, கண்டிஷன் இது ட்ரூ. ஆனா இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே ட்ரூ வருது, நான் இதை தாண்டி வேற எந்த எக்ஸாம்பிள் இதுல இன்க்ளூட் பண்ணாலும் எனக்கு ட்ரூ வரலையே. ஸோ அப்ப ஆன்சர் என்னது? தட் இஸ் ஃபால்ஸ் தான். புரியுதுங்களா? புரிஞ்சுதா பாருங்க, டவுட் இருக்கா? ஸோ செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. செகண்ட் ரோமன் லெட்டர், இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அண்ட் பி பிலாங்ஸ் டு ஏ தென் ஏ பிலாங்ஸ் டு சி. ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த 11th மட்டும்தான் இந்த டைமிங் இருக்கும்பா. கண்டிப்பா 12th போனா நானே டைமிங் சேஞ்ச் பண்ணிடுவேன். எதுக்காக 9th 11th மட்டும் இந்த டைம் வச்சிருக்கிறதுனா, ஏன்னா உங்களுக்கு தான் மேக்ஸிமம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் இருக்காது. 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும் அப்படின்னா தான் இந்த டைம் வச்சிருக்கிறது. மேக்ஸிமம் நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் முடிச்சுட்டு டிசம்பர் அண்ட் ஜனவரி டிவிஷன் பண்ணிட்டு பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா உங்க டைமிங் மாத்திடுவாங்க. தட் மீன்ஸ் இப்ப இருக்கிற கரண்ட் 12th வந்து ப்ராக்டிகல் மூவ் ஆகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு டைமிங் சேஞ்ச் ஆகும். இந்த 6 months மட்டும் தான் அந்த டைமிங் இருக்கும். சரி, ஓகே. லிசன் பண்ணுங்க செகண்ட் ரோமன். ஸோ இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட் எல்லாமே உங்களுக்கு என்னது? சப்செட் ஆஃப் பின்னு சொல்றாங்க. அடுத்து பி பிலாங்ஸ் டு சின்னு சொல்றாங்க. ஸோ பின்ற எலமெண்ட் என்ன இருக்கு? சில பிலாங்ஸ் டு இருக்கு. கொஸ்டின்ல கேட்கறது இந்த ரெண்டு கண்டிஷன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு தான் நீங்க தேர்ட் கண்டிஷன் செக் பண்ணணும். இதையே சாட்டிஸ்ஃபை பண்ணாம இதை பார்க்க கூடாது. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி அண்ட் பி பிலாங்ஸ் டு சி. ஸோ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. இதுல நான் ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஆர் 4 தான் போடுவோம்பா, ரிமைனிங் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எல்லா கொஸ்டினும் அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டாம், எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். 3 or 4 மட்டும் நான் போடுறேன், அடுத்து நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ல சொல்றது ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு ஏல இருக்கிற எலமெண்ட் எல்லாமே பில இருக்கும். ஸோ இப்போ ஏ வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு பி. ஸோ பி 1, 2. ஓகே. ஸோ அப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பினா ஏல இருக்கிற எலமெண்ட் பில இருக்கும். அடுத்து பி பிலாங்ஸ் டு சி சொல்றாங்க. பி பிலாங்ஸ் டு வேற, சப்செட் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சப்செட்னா ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பில இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் சப்செட். பி இஸ் பிலாங்ஸ் டு சி ஆர் பி இஸ் பிலாங்ஸ் டு ஏனா எனக்கு பில இந்த எலமெண்ட் இருக்கு அப்படின்னா தட் இஸ் பிலாங்ஸ் டு. ஓகே. ஸோ இப்போ 1 பிலாங்ஸ் டு பி, 2 பிலாங்ஸ் டு பி. ஓகே. ஸோ அப்போ இந்த 1ன்ற எலமெண்ட் எனக்கு பில இருக்கு, 2ன்ற எலமெண்ட் பில இருக்கு, அதுதான் பிலாங்ஸ் டு. சப்செட் அப்படி கிடையாது. எவ்ரி எலமெண்ட் இன் ஏ present in B, that is called subset. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே. ஸோ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. அடுத்து பி பிலாங்ஸ் டு சி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஸோ பில இருக்கிற எலமெண்ட் எனக்கு சில இருக்கு. ஓகே. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன செக் பண்ணும்? எனக்கு ஏ வந்து சில இருக்கா? இப்போ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ஓகே. மேலே என்ன பார்த்தோமோ அதே தான். ஸோ இங்க என்னது? ஏ பிலாங்ஸ் டு சி. அப்போ ஏ வந்து எனக்கு சில இருக்கான்னு கேட்கறாங்க. நான் இப்பதான் சொன்னேன், ஒரு எலமெண்ட்டை வந்து தனியா பிரிக்க முடியாது. இப்போ 1,2ன்றது டோட்டலா தான் நம்ம எழுத முடியும். 1 மட்டும் ஒரு செட்ல இருந்து தனியா பிரிக்க முடியாது. அப்ப என்ன வராது? ஸோ ஏ பிலாங்ஸ் டு சி அப்படின்றது ஃபால்ஸ். புரியுதுங்களா? அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்க. தேர்ட் ரோமன் லெட்டர் ஒரு ரோமன் லெட்டர் விட்டு நான் எடுத்துப்போம். சொல்லுப்பா. நமக்கு இந்த ஏ வேல்யூ பி வேல்யூல எங்கன்னு சார் எடுத்தீங்க? நாமளா எடுக்கிறதாப்பா, நான் தான் லெட்டுன்னு போட்டிருக்கேன். இது அவங்க கொஸ்டின்ல இதை வந்து நீங்க இதை எடுக்க முடியாது. ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு சொல்றாங்க, ஏல இருக்கிற எலமெண்ட் பில இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எதுவுமே சொல்லலையே, அப்ப நாம தான் செக் பண்ணணும். எது வேணா எடுத்துக்கலாம். இப்ப நான் ஏ ஈக்குவல் டு 1, 2 கூட எடுத்துக்கிறேன்.
பி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 எந்த எலமெண்ட் வேணா எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு தேவை இந்த கண்டிஷன், இது ரெண்டையும், இந்த ரெண்டு கண்டிஷனும் நீங்களே எடுக்கிற எக்ஸாம்பிள். இந்த ரெண்டு கண்டிஷன் எக்ஸாம்பிள் இந்த சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எடுத்துட்டு நீங்க செக் பண்ண வேண்டியது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் இல்லையா, அவ்வளவுதான். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற எக்ஸாம்பிள் எது வேணா எடுத்துக்கலாம், பட் இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது ரெண்டும் ஆச்சுன்னா தேர்ட் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு இல்ல இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இல்ல, இது ரெண்டும் கம்பல்சரி சாட்டிஸ்ஃபை இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை இருக்கும்போது தேர்ட் கண்டிஷன் ஆகுமா ஆகாதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே சார். அதான் கொடுத்துருக்கிறது. ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. ஸோ ஏ வந்து சப்செட் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பி வந்து பிலாங்ஸ் டு சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பில இருக்கிற எலமெண்ட் வந்து சில பிலாங்ஸ் டு. இப்போ கொஸ்டின் வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூவா ஃபால்ஸா. எனக்கு ஏ வந்து பிலாங்ஸ் டு சி வருமா வராதா, ஸோ ஃபால்ஸ். அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே, ஸோ இதுலேயே ஒன்று ஒரு ரோமன் நான் போடுறேன், தேர்ட் ரோமன் லெட்டர். மீதி 4 5 6 நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. கேஸ் டவுட் இருந்ததுன்னா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க ஹோம்ஒர்க். ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் A is subset of B and B is subset of C, then A is subset of C. Okay. So A is subset of C. இது நீங்க பார்த்த உடனே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளே தேவையில்லை. இது என்ன வரும்னு சொல்லுங்க, ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ட்ரூ தான் வரும். ஏன்னா பார்த்த உடனே தெரியுது நமக்கு. என்ன சொல்றாங்க, ஏ வந்து சப்செட் ஆஃப் பினா பி சப்செட் ஆஃப் சினா ஏல இருக்கிற எலமெண்ட் பில இருக்கு, பில இருக்கிற எலமெண்ட் சில இருக்குன்றாங்க. அப்ப ஏல இருக்கிறது பில இருக்கு, பில இருக்கிறது சில இருக்குன்னா கண்டிப்பா எப்படி இருக்கும், ஏல இருக்கிற எலமெண்ட் சில கண்டிப்பா இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் தேவையில்லை, வேணா ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2. ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. ஏ இஸ் சப்செட் ஆனா ஏல இருக்கிறது பில இருக்கணும். 1 2 3. ஸோ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். பி இஸ் சப்செட் ஆஃப் சி. ஸோ பி இஸ் சப்செட் ஆஃப் சினா 1 2 3 4. ஸோ பில இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சில வந்துருச்சு. இது ரெண்டும் கிவன். செக் பண்ண வேண்டியது ஏ சப்செட் ஆஃப் சியா இல்லையா. ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட் சில இருக்கு. ஸோ அப்போ 1, 2 இருக்கு. ஸோ இட் இஸ் ட்ரூ. இது எந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரூ இருக்கும். ஒரு கண்டிஷன் ட்ரூன்னு எழுதுறீங்கன்னா அது எந்த எக்ஸாம்பிள் எடுத்து போட்டாலும் ட்ரூவா தான் இருக்கும். 10 எக்ஸாம்பிளுக்கு ட்ரூ வருது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபால்ஸ் வருதுனாலுமே அந்த ஆன்சர் ஃபால்ஸ் தான். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அது அடுத்து 4 5 6 ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணுங்க. டவுட் வந்து திருப்பி அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. ஸோ லெட் ஏ பி அண்ட் சி பி த செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஷோ தட் பி ஈக்குவல் டு சி அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இப்போ 3 செட்டு கொடுத்துருக்காங்க. லெட் ஏ பி அண்ட் சி செட்ஸ். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏ யூனியன் பியும் ஏ யூனியன் சியும் ஈக்குவல், ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் சியும் ஈக்குவல், ஷோ தட் பியும் சியும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றோம். ஓகே, ஸோ டிசைன் பண்ணுங்க. So third question, A union B equal to A union C. அதே மாதிரி A intersection B equal to A intersection C. ஓகே, ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது, பியும் சியும் ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது லிசன் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்னு யூனியன் கொடுத்துருக்காங்க, ஒன்னு இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்றது பியும் சியும் ஈக்குவல். ஸோ இப்போ இதுல ரெண்டுத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா take intersection C both sides. So இதெல்ல take intersection C both sides. அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், take intersection B both sides. ஓகே, சோ இப்போ இதுல இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா என்ன வரும், சொல்ல அஸ்விதா? டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ இப்போ ஏ யூனியன் பி, ஸோ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ரெண்டு பக்கமும் இன்டர்செக்ஷன் சி போத் சைட்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி, அடுத்து யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி, ஓகே, அடுத்து யூனியன், அடுத்து என்னது பி இன்டர்செக்ஷன் சி.
ஈக்குவல் டு என்னது ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ யூனியன் சின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது ஏ இது சி. ஸோ அப்போ ஏ யூனியன் சி இப்படி வந்துடும். அப்போ ஏ யூனியன் சி அப்படின்றது இன்டர்செக்ஷன் சிக்கு சொல்றாங்க. அப்போ சிக்கு இன்டர்செக்ஷன் சேம் என்ன தான் வரும், சேம் சி மட்டும் தான் வரும். ஏ யூனியன் சிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன், அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் என்ன தான் இருக்கும், சி தான் இருக்கும். அப்போ இங்க சி வந்துடும். ஓகே, ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் சியும் ஈக்குவல். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியும் ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல்னா, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஈக்குவல் டு என்னது, சி. இது ஃபர்ஸ்ட், இதை தனியா வச்சுக்கோங்க. செகண்ட் இங்க வாங்க. ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி. சாரி, இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே இதுல எடுத்துக்கோங்க. ஒன்னு என்னது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி. இதையே ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கோங்க, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி. ஸோ ரெண்டுமே ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி எடுத்து ரெண்டு பக்கமே ஒன்னு சியால் இன்டர்செக்ஷன் பண்ணும், இன்னொன்னு பியால் இன்டர்செக்ஷன் பண்ணும். இந்த கிவன் டேட்டா மட்டும் இங்க எழுதிக்கோங்க. ஸோ கிவன் டேட்டால உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ அதனாலதான் இந்த ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு பதில் ஏ இன்டர்செக்ஷன் பி ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி. இப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். ஸோ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க என்ன சொன்னோமோ அதே எக்ஸாம்பிள் தான். ஏ யூனியன் பி இருக்கு, இன்டர்செக்ஷன் பி. ஏற்கனவே ஏ யூனியன் பினா ரெண்டும் ஃபுல்லா கம்பைண்ட் ஆகி வந்துடும். அது கூட இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் பி. அடுத்து ஸோ இங்க தனித்தனியா இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி, அடுத்து யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி ஆர் பி இன்டர்செக்ஷன் சி, ரெண்டும் ஒன்று தான். இப்போ இது ரெண்டு பக்கமும் பாருங்க. ஸோ இங்க எனக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி இருக்கு, இங்கேயுமே ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்ப ரெண்டு பக்கமும் ஈக்குவலா, ஸோ ரெண்டு பக்கமும் ஈக்குவல் அப்படின்னா therefore பி ஈக்குவல் டு சி. எப்பயுமே எக்ஸசைஸ் கொஸ்டினும் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸோட மிஸ்லேனியஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின்ல பார்த்தது எல்லாமே ஈஸியா இருக்கும். பேசிக்கா செட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் செட்னா அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பார்த்திருப்போம். பட் மிஸ்லேனியஸ்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸோட கொஞ்சம் டிஃபரெண்டா வரும். ஓகே, அப்ப இந்த இடத்துல இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இது ஏ யூனியன் பி, ஸோ யூனியன் சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இன்டர்செக்ஷன் ஒன்று எடுத்துக்கிறோம், டேக் இன்டர்செக்ஷன் சி போத் சைட்ஸ். அப்ப இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது தனித்தனியா பிரிச்சுக்கிறோம். ஒன்னு ஏ இன்டர்செக்ஷன் சி ஒன்னு, அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு சி. ஓகே, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சியும் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன சொல்லிட்டாங்க, ஈக்குவல். அதனால இது ரெண்டையும் எடுத்து ஈக்குவல் எழுதுறோம். ஸோ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி, இது தனியா விட்டுருங்க. இதே மாதிரி ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ யூனியன் சி, இதுக்கு இன்டர்செக்ஷன் பி எடுக்கும். ஸோ இதுக்கு பிட் இன்டர்செக்ஷன் பி எடுத்தீங்கன்னா இதோட ஆன்சர் பி. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, ஸோ இப்போ என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி யூனியன் சி. ஸோ அப்போ பியும் சியும் ஈக்குவல். ஓகே, புரியுதா பாருங்க, ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஒரு 4 கண்டிஷன் சொல்றாங்கப்பா. இந்த 4 கண்டிஷனும் எனக்கு ஈக்குவலண்டா தான் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த 4 கண்டிஷன் எழுதிக்கோங்க. ஃபோர்த் என்ன சொல்றாங்க, ஸோ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, அடுத்து ஏ டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு எம்டி செட். அடுத்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி, அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நீங்க எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, ஏல இருக்கிற எலமெண்ட் எல்லாமே எனக்கு பில இருக்கும், அதான் சப்செட். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன், பி ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி வருதுன்னா நீங்க கொஸ்டினையே பார்த்துட்டு இருந்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கும். எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் வருமான்றது தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள் வேற வேற நம்பர் கிராஸ் செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்க போட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் போடும்போது மாறி கூட வரலாம். ஸோ 2 to 3 நம்பர்ஸ் கிராஸ் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட் எல்லாமே எனக்கு பில வந்துருச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். A difference B equal to empty set. அப்ப என்ன அர்த்தம்? A difference B னா elements present in A but not in B. So A difference, the difference of B னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துருக்கோம் இந்த எக்ஸசைஸ்ல. ஸோ அந்த எலமெண்ட் வந்து எனக்கு ஏல இருக்கணும், அந்த எலமெண்ட் எதுல இருக்கக்கூடாது? பில இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி கண்டிஷன் என்ன சொல்றாங்க? எம்டி செட்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு இந்த எக்ஸாம்பிள் சாட்டிஸ்ஃபை ஆகும்ல. ஸோ எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் ஏ, அது பில இருக்கு எனக்கு. அப்போ ஏ டிஃபரன்ஸ் பி என்னது எனக்கு? இட் இஸ் எம்டி செட். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான், சாட்டிஸ்ஃபை. அடுத்து என்னது? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி. ஏ யூனியன் பி தான் என்ன அர்த்தம்? ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் கம்பைன் பண்ணும். ஸோ 1 2 ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் ஒரு வாட்டி எழுதணும், மற்ற எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும். ஸோ அப்போ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி. சேம். அடுத்து என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ. இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் என்னது? 1. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ. ஓகே, ஸோ அப்போ எல்லாமே எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ ஆல் 4 கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட். ஸோ கொடுத்துருக்கிற 4 கண்டிஷன். சார் அந்த A minus B null set மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். A minus B null setனா முதல்ல மைனஸ் அப்படின்னா என்னப்பா? மைனஸ்னா என்னப்பா? டிஃபரன்ஸ். காஜல் அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டீங்களா? ஒன்றும் பார்க்கலையா சார்? இல்ல சார், எனக்கு ஸ்கூல்ஸ்ல இப்பதான் சார் போயிட்டு தான் சார் இருக்குது, இன்னும் ஃப்ரீ டைம் கிடைக்கல சார் எனக்கு. ஆமாப்பா, அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலன்னா இல்ல ஒரு கிளாஸ் நம்ம நடத்தும் போது டவுட் வந்துட்டே தான் இருக்கும் காஜல். ஏன்னா இப்போ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ் மட்டும் நம்ம எக்ஸசைஸ் 1.3 ஃபுல்லா படிச்சிருப்போம். ஸோ ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாவே இந்த ஏ டிஃபரன்ஸ் பி தான். ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் இது பண்ண உங்களுக்கு, ஏன்னா இது எக்ஸசைஸோட கொஞ்சம் அட்வான்ஸ் தான் மிஸ்லேனியஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸசைஸ் கொஸ்டின் நீங்க பார்க்கலைன்னா, பேசிக்ஸ் இல்லைன்னா இதுல டவுட் வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸசைஸ் வந்து ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது பாத்துருங்க. நான் இன்னொரு வாட்டி இங்க சொல்றேன். ஸோ இப்போ ஏ டிஃபரன்ஸ் பினா, ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட் எதுல இருக்கணும்? பில இருக்கக்கூடாது. ஸோ எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் ஏ பட் நாட் இன் பி, அதான் டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ் இங்கேயே உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வரும். ஸோ இந்த எக்ஸசைஸ் 1.3 தான் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸோட கான்செப்ட். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் செட்னா ஏல இருக்கணும், பில இருக்கக்கூடாது, அதான் டிஃபரன்ஸ் அப்படின்றது. 1.2ல இது உங்களுக்கு வருமே, ஸ்கூல்ல நடத்திட்டாங்க தானே காஜல்? 1.2 வரைக்கும் 1.2 வரைக்கும் தான் சார் நடத்திருக்காங்க. 1.2 வரைக்கும் நடத்திருக்காங்க. சப்செட், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், இன்டர்வல்ஸ் as a subset universal. ஓகே, சப்செட் belongs to concept, அப்புறம் வென் டயக்ராம், அப்புறம் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ், disjoint of set. இங்க இருக்கு பாருங்க டிஃபரன்ஸ் ஆஃப் செட். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் செட் A and B in this order is set of elements which belongs to A. அந்த எலமெண்ட் ஏல இருக்கணும், பட் எதுல இருக்கக்கூடாது? பில இருக்கக்கூடாது. ஸோ இதை தான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்னா ஏ டிஃபரன்ஸ் பி. ஓகே, இப்போ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 6, பி ஈக்குவல் டு 2 4 6 8. அப்போ ஏ டிஃபரன்ஸ் பினா என்ன அர்த்தம்? ஏல இருக்கணும், பில இருக்கக்கூடாது. அப்ப ஏல இருக்கணும், பில இருக்கக்கூடாதுன்னா என்னென்ன வரும்? 1 3 5. ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட் பில இல்லாம இருக்கிறது இதுதான். ஸோ டிஃபரன்ஸ் பி. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இங்க கொண்டு வந்திருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? ஏ டிஃபரன்ஸ் பி இஸ் நல் செட். அப்ப என்ன வரும்? ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட் ஸோ பில இல்லை அப்படின்னா ஸோ தட் இஸ் நல் செட். ஏல இருக்கணும், பில இருக்கக்கூடாது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. So show that if A is subset of B, so A ல இருக்கிற element எனக்கு B ல subset, then C difference B is subset of C difference A. So என்ன சொல்றாங்க? first condition if condition சொல்லிட்டாங்க. So என்னது if condition? எனக்கு A is subset of B ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப A is subset of B ன்னு என்ன அர்த்தம்? So A ல இருக்கிற element எல்லாமே எனக்கு எதுல வரணும்? So B ல இருக்கணும். So A is subset of B. அப்ப எப்படி ப்ரூவ் பண்ணும்? C difference of B is subset of C difference of A. இது ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ A is subset of B. ஸோ இது if condition. if condition இது இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் A equal to 1 2 3, B equal to 1 2 3 4. ஸோ அப்போ A வந்து எனக்கு என்னாச்சு? சப்செட் ஆஃப் B ஆச்சு. இப்போ என்ன செக் பண்ண சொல்றாங்க? then C difference B is subset of C difference A.
ஓகே, ஸோ சி டிஃபரன்ஸ் பி சப்செட் ஆஃப் சி டிஃபரன்ஸ் ஏன்னா என்ன அர்த்தம்? சியில் இருக்கிற எலமெண்ட் எனக்கு எதில் இருக்கணும்? பியில் இருக்கணும். அதே மாதிரி சப்செட் ஆஃப் சியில் இருக்கிற எலமெண்ட் ஏல இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சி டிஃபரன்ஸ் பி. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா சியில் அந்த எலமெண்ட் இருக்கணும், பியில இருக்கக்கூடாது. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க? சியில் அந்த எலமெண்ட் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. இதுதான் சி டிஃபரன்ஸ் பி, சி டிஃபரன்ஸ். இப்போ சி ஈக்குவல் டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ சி ஈக்குவல் டு 1 2 3 4 5. இப்போ ஃபர்ஸ்ட் சி டிஃபரன்ஸ் பி அப்படின்றது என்ன வரும்? ஸோ சி டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு, ஸோ எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் சி பட் நாட் இன் பி. சியில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அப்போ இதுல என்ன வரும் உங்களுக்கு? 5. அடுத்து சி டிஃபரன்ஸ் ஏ. ஸோ சி டிஃபரன்ஸ் ஏ எடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வரும்? சியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அப்போ 4 5. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னது? ஸோ சி டிஃபரன்ஸ் பி இஸ் சப்செட் ஆஃப் சி டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ப்ரூவ். இது என்ன ப்ரூவ் தானே பண்ண சொல்றாங்க? ஷோ தட். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஷோ பண்ணுறோம். புரியுதா? பாருங்கப்பா, டவுட் இருக்கான்னு பாருங்க ஏதாவது. கொஸ்டின் நம்பர் 6. ஸோ கொஸ்டின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ intersection of P. So union A difference of P and A union B difference of A and A union B difference of A equal to, so A union B. Okay, so இப்போ இங்க சொல்றது என்ன சொல்றாங்க உங்களுக்கு? So A union B equal to union A difference B. Okay, so அப்ப A intersection B. So first கொடுத்திருக்கிறது A intersection B union A difference B equal to, so first A intersection B, so union இங்க என்ன கொடுத்திருக்காங்க? A difference B. so A difference B னா என்ன அர்த்தம்? so A ல இருக்கணும், அந்த எலிமெண்ட் B ல இருக்கக்கூடாது. அப்ப இது எப்படி எழுதலாம் நம்ம? so A ல இருக்கணும் பட் B ல இருக்கக்கூடாது. அப்போ A intersection B complement எழுதுறாங்களா? so A intersection B complement என்ன அர்த்தம்? so elements present in A but B complement. அப்ப B complement என்ன அர்த்தம்? so elements present in A, B elements present in A but not in B. so அதே தான் இங்கேயும். so A intersection B complement. so A intersection B complementனாலும் A difference B னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, so இப்போ இதை தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. so A intersection B, அடுத்து யூனியன் B யூனியன். இப்போ வந்து so A intersection B, இதுக்கு ஏதாவது given data கொடுத்துருக்காங்களா? 6th one. so A equal to A intersection B, அடுத்து B intersection A. ஓகே, அப்ப A intersection B, so union. அப்ப இது எப்படி எழுதலாம்னா, so A intersection B union A intersection B. so அப்ப இந்த இடத்துல இங்க ரெண்டுத்துலயுமே என்ன செட் இருக்கு? so A செட் இருக்கு. so A அடுத்து intersection, இதுல எது ரெண்டு யூனியன்? so B union B dash. ஓகே, so A intersection ரெண்டுத்துலயும் வருது. so A intersection B union A intersection B dash. so அப்ப A intersection எது ரெண்டு யூனியன்? so B union B dash. இப்ப B union B dashனா B க்கும் B காம்ப்ளிமெண்ட்டுக்கு யூனியன். அப்ப B க்கும் B காம்ப்ளிமெண்ட்டுக்கு யூனியன் என்ன வந்துரும்? so யூனிவர்சல் செட். ஏன்னா B யும் வந்துரும், B காம்ப்ளிமெண்ட் வந்துரும், ரெண்டுமே வந்துருச்சுன்னா யூனிவர்சல் செட். இப்ப A க்கும் யூனிவர்சல் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்னது? so A க்கும் யூனிவர்சல் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன். ஓகே, so A இருக்கு, அடுத்து யூனிவர்சல் செட் இருக்கு, இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தீங்கன்னா so A தான் வரும். so இது ஒண்ணு. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, A யூனியன் B difference A equal to A union B difference A equal to A union B. ஓகே, so இப்போ என்ன பண்ணலாம்? இதுதான் ப்ரூவ் பண்ணும். A union B difference A. அப்ப A union B difference A அப்படின்றது எப்படி எழுதலாம்? so A union, இப்போ நான் சொன்ன மாதிரி தான். இப்போ A difference B அப்படின்றது
ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்றது ஸோ பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் கீழே எழுதுறேன். ஸோ பி டிஃபரன்ஸ் ஏனா ஸோ பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ இப்போ ரெண்டையும் தனித்தனியாக எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது ஏ யூனியன் பி, அடுத்து இன்டர்செக்ஷன் இங்கே பண்ணோம்ல அதே தான். ஸோ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ அப்போ ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ ஏக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் யூனியன். ஸோ ரெண்டுத்துக்கும் யூனியன் என்ன வரும்? ஸோ சேம் ஏ தான். ஸோ ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட். ஸோ அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட். அப்போ சாரி யூனிவர்சல் செட். ஸோ இப்போ இங்க ஏன் இருக்கு. ஓகே, அடுத்து ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட் என்னது? ஏவை தவிர மற்றதெல்லாம். ஸோ ஏவை தவிர மற்றதெல்லாம் அப்படின்னா இங்க வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் என்னதான் வரும்? ஸோ ஏ யூனியனுக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் யூனியன் கேட்கறாங்க. அப்போ ரெண்டுமே வந்துடும் ஃபுல்லாவே. அப்போ டோட்டல் யூனிவர்சல் செட் ஃபுல்லா வந்துடும். ஸோ டோட்டல் யூனிவர்சல் செட். அப்போ என்ன வரும்? ஏ யூனியன் பிக்கும் யூனிவர்சல் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன். ஸோ ஏ யூனியன் பி இருக்கு. ஸோ அடுத்து யூனிவர்சல் செட் இருக்கு. ஓகே, யூனிவர்சல் செட்னா ஃபுல்லா வரும். இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் காமனா என்ன இருக்கும்? ஏ யூனியன் பி தான் இருக்கும். ஸோ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட். ஸோ ஏ யூனியன். ஓகே, இன்னும் ஒரு வாட்டி சொல்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் பி. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஸோ யூனியன் எடுத்து எழுதிட்டோம். இப்போ ஏ டிஃபரன்ஸ் பினா என்ன அர்த்தம்? எலமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் ஏ பட் நாட் இன் பி. அதை தான் நம்ம இப்படி இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஸோ ஏல அந்த எலமெண்ட் இருக்கணும், பட் பியில இருக்கக்கூடாது. அப்ப பியில இருக்கக்கூடாதுன்னா என்னது? பி காம்ப்ளிமெண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் தான் உங்களுக்கு ஏ டிஃபரன்ஸ். இது ரெண்டும் ஒன்று. ஸோ அதனாலதான் ஏ டிஃபரன்ஸ் பியும் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் எழுதுறோம். இங்க அதே மாதிரி எப்படி எழுதுறோம்? பி டிஃபரன்ஸ் ஏன்றத பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் எழுதுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ ரெண்டுத்துல என்ன இருக்கு? ஏ. ஸோ இன்டர்செக்ஷன். ஓகே, அடுத்து எது ரெண்டு யூனியன்? ஸோ பி யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். அடுத்து பி யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் என்ன அர்த்தம்? பிக்கும் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு யூனியன். ஸோ அப்போ டோட்டல் யூனிவர்சல் செட். அப்போ ஏக்கும் யூனிவர்சல் செட்டுக்கும் காமன் என்னவா இருக்கும்? ஏ மட்டும்தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட். ஓகே, இது ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட், ஏ யூனியன் பி பி டிஃபரன்ஸ் ஏ. ஏ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏனா ஸோ இங்க நான் சொன்னதுதான். ஸோ பி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி, அடுத்து இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் ஏ காம்ப்ளிமெண்ட். அப்ப ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் யூனியன் என்னது? சேம் யூனிவர்சல் செட். அப்ப ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட் சேம் ஏ யூனியன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க.